வணக்கம். ஃபியூச்சர் லைஃப் சேனலுக்காக நான் இன்னைக்கு மறுபடியும் ஒரு வேகன்சி வீடியோ எடுத்துகிட்டு வந்திருக்கேன். என்னோட வேகன்சி வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நான் ஒரு முக்கியமான விஷயத்த உங்களுக்கு சொல்லிடுறேன். அது ஃபியூச்சர் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறது. ஏன் ஃபியூச்சர் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்கணும் அப்படின்னா, நான் போடுற வேகன்சி வீடியோக்கு எப்பயுமே அப்ளிகேஷன் ஸ்டார்ட் டேட் ஒன்று இருக்குது, அப்ளிகேஷன் எண்ட் டேட் ஒன்று இருக்குது. அப்ளிகேஷன் எண்ட் டேட்டுக்கு முன்னாடி என்னோட வீடியோ உங்களுக்கு கிடைச்சாதான் நீங்கள் அந்த வேலைக்கு குவாலிஃபைடாகவும் இன்ட்ரெஸ்டாகவும் இருந்தீங்கன்னா அப்ளை பண்ண முடியும். ஸோ ப்ளீஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச படிச்சுட்ருக்கிற முக்கியமாக ஃபைனல் இயர் படிக்கிற ஸ்டூடெண்ட் யாராக இருந்தாலும் அவங்களுக்கு இந்த சேனல் லிங்க் அனுப்புங்க. இதை தவிர ஆல்ரெடி பப்ளிக் செக்டார்லேயோ ப்ரைவேட் கம்பெனிஸ்லேயோ ஒர்க் பண்ணுற உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யார் இருந்தாலும் அவங்களுக்கு இந்த சேனல் லிங்க் அனுப்புங்க. அவங்களுக்கு இந்த சேனல் கண்டிப்பாக ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்கிற 32,438 வேக்கன்சிக்கான விஷயத்தை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நான் போன மாதம் ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு அவங்களுடைய ரயில்வே ஸ்கூல்ஸில் ஒர்க் பண்ணுறதுக்கான டீச்சர்ஸ் வேக்கன்சி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அது போடும் போதே நான் சொன்னேன், இன்னொரு வேக்கன்சி வரப்போகுது, அதை நான் திரும்ப ஒரு வீடியோவாக போடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இது அந்த வீடியோ தான். ஸோ இதோடைய அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா CEN 08/2024. ஸோ இந்த 32,438 வேக்கன்சிக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இது 7th பே கமிஷனுக்கு கீழே வருது. இனிஷியல் பே 18,000 சொல்லியிருக்காங்க. பட் இனிஷியல் பே 18,000 சொல்லிட்டு தயவு செய்து யாரும் அப்ளை பண்ணாமல் இருந்துடாதீங்க. ஏன்னா இனிஷியல் பே மட்டும்தான் 18,000. ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு பற்றி உங்களுக்கு தெரியும். அவங்களுக்கு தனியாக ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது, ஸ்கூல்ஸ் இருக்குது, ரயில்வே காலனிஸ் இருக்குது, அதாவது ரெசிடென்ஷியல் காலனிஸ் இருக்குது. ஸோ நிறைய ஃபெசிலிட்டி வச்சுருக்காங்க. இதை தவிர மெடிக்கல் அலவன்ஸு, பென்ஷன் ஸ்கீமு, நிறைய அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டு 7th பே கமிஷன், 6th பே கமிஷன், இனி 8th பே கமிஷன் எல்லாம் வரும், 8th 9th எல்லாம். ஸோ அப்படி ஒரு நல்ல வேக்கன்சி இது. ஸோ ப்ளீஸ் இந்த பேசிக் பே எல்லாம் பார்த்து நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணாமல் இருந்துடாதீங்க. இதை தவிர உங்களுக்கு ஒரு பாஸ் இருக்குது, ஆல் ஓவர் இந்தியா நீங்கள் எங்கே வேணால் ஃப்ரீயாக ட்ராவல் பண்ணலாம். ஸோ நீங்கள் இது கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த வீடியோக்கான அப்ளிகேஷன், ஆன்லைன் அப்ளிகேஷன், அது ஓப்பன் ஆகிற டேட்டு 23rd January 2025. அதே மாதிரி இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆகிற டேட்டு 22nd February 2025. ஸோ 23rd Januaryலேருந்து 22nd February ஆல்மோஸ்ட் 1 month இருக்குது. அதுக்கப்புறம் ஃபீஸ் ஒருவேளை உங்களால் கட்ட முடியல அப்படின்னா அதுக்கும் ஒரு 2 நாள் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. ஃபீஸ் நீங்கள் 24th February 2025 வரைக்கும் பே பண்ணலாம். அதே மாதிரி ஒருவேளை நீங்கள் ஏதோ மிஸ்டேக் பண்ணிட்டீங்க, நீங்கள் ஏதோ கரெக்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த கரெக்ஷன் விண்டோ ஓப்பன் ஆகும். அது 25th Februaryலேருந்து 6th March 2025 வரைக்கும் கரெக்ஷன் விண்டோ ஓப்பனாக இருக்கும். இந்த கரெக்ஷன் விண்டோ பண்ணுறதுக்கு ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, அதை பின்னாடி நம்ம பார்ப்போம். ஸோ இப்போது இந்த ஏஜ் பார்த்தீங்கன்னா இதில் நான் என்ன கொடுத்துருக்கேன்னா 18 வயசுலேருந்து 36 வயசு வரைக்கும் இருக்கவங்க தான் அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க பொதுவாக. ஆனால் கொரோனா பேண்டமிக் இருந்ததுனால அப்போ அப்ளை பண்ணாதது இல்லை அட்வர்டைஸ்மெண்ட் வராதது இதெல்லாம் கன்சிடர் பண்ணி அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, டோட்டலாக ஒரு 3 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது 36ன்றத 39 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க இதுக்கு அப்ளை பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு பெரிய ரிலாக்ஸேஷன் தான். ஏன்னா ஒரு 39 years ஓல்டு ஒருத்தர் உமனோ இல்லை மென்னோ இல்லை டிரான்ஸ்ஜெண்டரோ அப்ளை பண்ணும்போது அவங்களுக்கு இது ஒரு பெரிய சான்ஸ். ஏன்னா ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு அப்படிங்கிறது ஒரு ஹியூமன் பீயிங்கில் ஒரு பேசிக் நீட் மாதிரி. எப்படி நம்மளுக்கு உணவு நம்ம சாகிற வரைக்கும் தேவைப்படுமோ, இல்லை உடை சாகிற வரைக்கும் தேவைப்படுமோ, அந்த மாதிரி இந்த ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு அந்த மாதிரி ஒரு நெசசரியான ஐட்டம்ஸில் வந்துருச்சு. ஏன் அப்படின்னா இது ஒரு பெரிய ஆர்கனைசேஷன் ஆல் ஓவர் இந்தியா. அதே மாதிரி ட்ராவலிங் அப்படிங்கிறது, அதுவும் இந்தியாவில் மிடில் கிளாஸ் ஜாஸ்தி. ஸோ ட்ராவலிங் அப்படிங்கிறது எப்பயுமே இருக்கக்கூடியது. இந்த காலத்துலேயும் எதிர்காலத்துலேயும் எப்பயுமே வளர்ச்சி அடைஞ்சிட்டே இருக்கிற ஒரு டிபார்ட்மெண்ட்டு. ஸோ இதில் ஒரு வேலை கிடைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப நெசசரியான ஒரு விஷயம், ரொம்ப நெசசரியான ஒரு டிபார்ட்மெண்ட் இது. இது இல்லாமல் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போக முடியாது, அந்த மாதிரி ஒரு டிபார்ட்மெண்ட் இது. ஸோ கண்டிப்பாக இதில் இந்த 32,438 வேக்கன்சியில் ஒரு போஸ்டிங் இதை பார்க்குற எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய விஷ்.
ஸோ இதில் அடுத்தடுத்த விஷயங்களை நம்ம பார்த்துடலாம். அதே மாதிரி கேண்டிடேட்ஸ் யாராவது இப்போது எக்ஸாம் எழுதியிருக்கேன், இன்னும் நான் டிகிரி டிப்ளமோ வாங்கலை அப்படின்னு சொல்கிறவங்க அப்ளை பண்ண வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி டிகிரி டிப்ளமோ கையில் வச்சுருக்கவங்க, மார்க் ஷீட் வச்சுருக்கவங்க மட்டும்தான் அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அப்ளை பண்ணுற கேண்டிடேட்ஸ்க்கு அவங்களுக்கு சொந்தமாக ஒரு மொபைல் ஃபோன் நம்பரும் ஒரு இமெயில் ஐடியும் ஆக்டிவாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதில் தான் அவங்க ஃபர்தர் கம்யூனிகேஷன் எல்லாமே உங்களுக்கு தருவாங்க. அதாவது அவங்களோட ஃபர்தராக அவங்களோட எக்ஸாம்ஸ் டேட்ஸோ இல்லை டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனோ உங்கள் மொபைல் நம்பர்லேயும் உங்கள் இமெயில் ஐடியிலும் தான் அவங்க மெசேஜ் அனுப்புவாங்க. ஸோ அதுக்காக அதை வச்சுக்கோங்க. இந்த மொபைல் நம்பர், இமெயில் ஐடி இன்னொரு விஷயத்துக்கும் யூஸ் ஆகும். என்னென்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் போடும்போது ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ண வேண்டியிருக்கும். இந்த அக்கௌண்ட்டுக்கு இந்த இமெயில் ஐடியும் இந்த மொபைல் நம்பரும் ரொம்ப அவசியம். அது இருந்தால் தான் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ண முடியும். ஏதாவது ஒரு கேண்டிடேட் எப்போவாவது ஆர்ஆர்பிக்கு நீங்கள் ஏதாவது அப்ளை பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணியிருந்தீங்கன்னா அதே போதும், திரும்பி புதுசாக க்ரியேட் பண்ண வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து நீங்கள் ஒன்ஸ் போடுறீங்க, எல்லா வகையிலையும் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டிங்க, சப்மிட்டும் பண்ணிட்டீங்க, ஃபீஸும் கட்டிட்டீங்க. ஆனால் அதுக்கப்புறம் ஒரு கரெக்ட் பண்ணணும், இல்லை ஒரு ஏதோ ஒரு விஷயத்த வந்து நீங்கள் மாற்றி டைப் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த கரெக்ஷன் விண்டோ 25 Februaryலேருந்து 6 March வரைக்கும் ஓப்பனாக இருக்கும்னு சொன்னேன். அந்த கரெக்ஷன் விண்டோவில் நீங்கள் ஏதாவது ஒரு தடவை கரெக்ட் பண்ணணும்னா 250 ரூபா ஃபீஸ் கட்டணும் ஒரு தடவை கரெக்ட் பண்ணுறதுக்கு. ஸோ எனக்கு பொறுத்த வரைக்கும் என்னோடய அட்வைஸ் என்னென்னா, யூஸ்வலாக இந்த மாதிரி ஆன்லைன் அப்ளிகேஷனில் அவங்க கேட்குறதே நம்ம பேர், அப்பா அம்மா பேர், டேட் ஆஃப் பர்த்து, அதே மாதிரி எந்த ஸ்கூலில் படிச்சிங்க, எஸ்எல்சி முடிச்சிருக்கீங்களா, 12th முடிச்சிருக்கீங்களா, டிப்ளமாவா, டிகிரியா, அதில் எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கீங்க, உங்கள் அட்ரஸ் என்ன, எந்த ஊரில் இருக்கீங்க, அது கிராமமா சிட்டியா, இந்த மாதிரி தான் எந்த சென்டரில் உங்களால் எக்ஸாம் எழுத முடியும், இதுதான் அவங்க கேட்குறாங்க. ஸோ இந்த விஷயங்களை கரெக்டாக டைப் பண்ணுறது மூலமாக இந்த கரெக்ஷன் விண்டோவுக்கான 250 ரூபாயை நம்ம கொடுக்க வேண்டி இருக்காது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் உங்களோட அப்ளிகேஷனை கரெக்டாக ஃபில் பண்ணுங்கள். நிதானமாக ஒவ்வொரு பேஜும் திரும்ப திரும்ப ப்ரிவ்யூ பார்த்து படித்து அப்புறமா சப்மிட் பண்ணுங்கள். ஸோ இதுக்கு அவசியம் கண்டிப்பாக வராது. அதே மாதிரி கேண்டிடேட்ஸ் வந்து ஃபில் பண்ணும்போது அவங்களோட நேம், அவங்களோட டேட் ஆஃப் பர்த் எல்லாமே எஸ்எல்சி மார்க் ஷீட்டில் இருக்கிற மாதிரி அப்படியே அச்சு பிசகாமல் ஃபில் பண்ணுங்கள். அதுதான் கரெக்ட் ப்ரொசீஜர். அதே மாதிரி எஸ்எல்சி மார்க் ஷீட்டில் ஒரு ரோல் நம்பர் இருக்கும், ரைட் எண்டில் ஒரு சர்டிஃபிகேட் நம்பர் இருக்கும், இயர் ஆஃப் பாசிங், அதாவது எந்த வருஷம் நீங்கள் பாஸ் பண்ணீங்க, இந்த விஷயம்லாம் எஸ்எல்சி மெட்ரிகுலேஷன் சர்டிஃபிகேட்டில் கொடுத்துருப்பாங்க. அதை அப்படியே ஃபில் பண்ணுங்கள். அது ரொம்ப அவசியம்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஆல்ரெடி பப்ளிக் லிமிடெட் கம்பெனிஸ்லேயோ இல்லை ஸ்டேட் கவர்மெண்ட்லேயோ சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயோ வேறு வேலையில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கவங்க இந்த பொசிஷன், இந்த 32,438 பொசிஷனுக்கு அப்ளை பண்ணுறதா இருந்தால் உங்களோட ப்ரெசன்ட் எம்ப்ளாயர், இப்போ நீங்கள் எங்கே வேலை செஞ்சுட்டிங்களோ அவங்கக்கிட்ட சொல்லிவிட்டு அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா அவங்களோட நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் இவங்களுக்கு கண்டிப்பாக வேணும். ஸோ நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வேணும். ஆல்ரெடி ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கவங்க கண்டிப்பாக நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் ப்ரொடியூஸ் பண்ணணும். அடுத்தது எக்ஸாமினேஷன் ஃபீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் ஒரு விஷயம் இருக்குது. என்னென்னா எக்ஸாமினேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா எல்லா கேட்டகரிக்கும் 500 ரூபா ஃபீஸ் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பிடபிள்யூபிடி ஃபீமேல், டிரான்ஸ்ஜெண்டர், எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு வந்து எஸ்சிஎஸ்டிக்கு, மைனாரிட்டி, எக்கனாமிக்லி பேக்வேர்ட் கிளாஸு இவங்களுக்கு 250 ரூபா ஃபீஸ் சொல்லியிருக்காங்க. பட் இந்த செகண்ட் கேட்டகரி சொன்னேன் இல்லையா, இந்த பிடபிள்யூபிடி ஃபீமேல், டிரான்ஸ்ஜெண்டர், எக்ஸ் சர்வீஸ் மேன் இவங்களுக்கு நீங்கள் கம்ப்யூட்டர் சிபிடி அப்படின்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டு, ஃபஸ்ட்டு உங்களை கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் ஒன்று எழுத வைப்பாங்க. அந்த டெஸ்ட் நீங்கள் அட்டன் பண்ணிங்கனாவே இந்த 250 ரூபாயில் பேங்க் சார்ஜஸ் கழிச்சிக்கிட்டு மீதியை நீங்கள் உங்களுக்கு எந்த பேங்க்லேருந்து கட்டினீங்களோ அந்த பேங்க்குக்கே ரிவர்ஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அப்படி பார்த்தா ஸோ இந்த கேண்டிடேட்ஸ்க்கெல்லாம் ஃபீஸே இல்லைன்ற மாதிரி தான் அர்த்தம். அதாவது டிரான்ஸ்ஜெண்டர் ஃபீமேலுக்கு ஃபீஸ் இல்லை. ஸோ ஃபீமேல்ஸும் டிரான்ஸ்ஜெண்டர்ஸும் கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த ப்ராசஸ், இந்த செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்க போகுது அப்படின்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் ஒன்று இருக்க போது. அடுத்தது ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டு, அதை பின்னாடி நான் சொல்கிறேன். அடுத்தது டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், அப்புறம் மெடிக்கல் எக்ஸாமினேஷன். இந்த மெடிக்கல் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் இவங்க ஒரு கேட்டகரி லிஸ்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதை நான் கொடுத்துருக்கிற ஆத்தரைஸ்டு வெப்சைட்டில் போய் படித்து பாருங்கள். அந்த மெடிக்கல் எக்ஸாமினேஷன் நீங்கள் கண்டிப்பாக பாஸ் பண்ணணும். அப்போ தான் வந்து அதை பாஸ் பண்ணணும்னா அந்த மெடிக்கல் எக்ஸாமினேஷன் படி, அந்த ஸ்டாண்டர்ட் படி உங்களுக்கு அந்த ஃபிசிக்கல் டெஸ்டெல்லாம் எடுத்து நீங்கள் அதில் பாஸ் பண்ணவங்களுக்கு தான் இந்த வேலையே கிடைக்கும். ஸோ அதோடைய என்ன க்ரைட்டீரியாவில் அவங்க கேட்டிருக்காங்க அப்படின்றத நீங்கள் அதில் போய் பார்த்துக்கோங்க. ஸோ அதெல்லாம் போட்டால் வீடியோ ரொம்ப லென்த்தாக இருக்கும். ஸோ அதெல்லாம் நான் எதுவும் போடல.
நீங்கள் அவங்கவுங்களோட அந்த மெடிக்கல் டெஸ்ட்டு எப்படி இருக்கும் அப்படின்றது நீங்கள் போய் படித்து பார்த்தாலே தெரியும். இதில் இந்த மெடிக்கல் டெஸ்ட்டில் நான் பாஸ் ஆகுனா இல்லையான்றது. ஸோ அதை பார்த்து நீங்கள் படித்து தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். அதே மாதிரி எக்ஸாம்ஸ் அப்படின்னு பார்த்தா ஒரு 100 கொஷின்ஸ் இருக்கும். 100 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் சயின்ஸில் 25, மேத்தமெட்டிக்ஸில் 25, ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங்கில் 30, ஜென்ரல் அவேர்னஸ் கரண்ட் அஃபேர்ஸில் 20 கொஷின் இருக்கும். மொத்தம் 100 கொஷின்ஸு. அதே மாதிரி ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டு அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு சொன்னேன், பின்னாடி சொல்கிறேன்ட்டு. அதில் மேல் கேண்டிடேட்டாக இருந்தால் 35 கிலோ வெயிட்டை தூக்கிட்டே ஓடணும் 100 மீட்டர்ஸ் இன் 2 மினிட்ஸு. ஸோ அதே மாதிரி ஒரு 1000 மீட்டர்ஸ் வந்து 4 மினிட்ஸ் அண்ட் 15 செகண்ட்ஸில் ஓடணும்னு சொல்லியிருக்காங்க. இது மேல் கேண்டிடேட்டுக்கு. ஃபீமேல் கேண்டிடேட்டுக்கு 20 கிலோ வெயிட்டை தூக்கிட்டு 100 மீட்டர்ஸ் வந்து 2 மினிட்ஸில் ஓடணும். அதே மாதிரி 1000 மீட்டர்ஸ் வந்து 5 மினிட்ஸ் 40 செகண்ட்ஸில் ஃபீமேல் வந்து ஓடணும். இதில் நான் படித்து பார்க்கும்போது டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் வந்து ஃபீமேல் கேண்டிடேட்டுக்கு என்ன இந்த ஃபிசிக்கல் டெஸ்ட் கொடுத்துருக்காங்களோ அதை செய்யணுன்றதை சொல்லியிருக்காங்க. அடுத்தது இதுக்கு வந்து ஒரு ரீசண்ட் கலர் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் எடுத்துக்கோங்க. முக்கியமாக லைட் பேக்ரவுண்ட் இல்லைனா பெஸ்ட்டு வந்து ஒயிட் பேக்ரவுண்டில் அதை ஜேபிஜி இமேஜாக வந்து ஒரு 50 to 100 கேபிக்குள்ளே இருக்கிற மாதிரி சைஸ் கம்மி பண்ணி இமேஜாக எடுத்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி உங்களோட சைன் வந்து கேபிட்டல் லெட்டரில் இருக்கக்கூடாது, தனித்தனி லெட்டராக எழுதியிருக்கூடாது. கரெக்டான சைன் பண்ணி அதை ஃபோட்டோ எடுத்து ஜேபிஜி இமேஜாக கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. அது 30லேருந்து 50 கேபிக்குள்ளே இருக்க மாதிரி நீங்கள் சுருக்கி வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் எழுதுறதுனாலும் சரி, அதே மாதிரி ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டு, டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், இந்த மாதிரி எதுக்காவது போகும்போது நான் வந்து SC/ST கேண்டிடேட்டு, ஸோ எனக்கு வந்து பாஸ் வேணும் அப்படின்னா இந்த அப்ளிகேஷன் நீங்கள் ஃபில் பண்ணும் போது அந்த சர்டிஃபிகேட்டை வந்து நீங்கள் PDF ஃபார்மேட்டில் எடுத்து அப்லோட் பண்ணிடுங்க. ஸோ உங்களுக்கு அந்த பர்டிகுலர் சென்டருக்கு ட்ராவல் பண்ணுறதுக்கான ட்ரெயின் பாஸ் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. அதே மாதிரி இந்த அப்ளிகேஷனை என்னால் வந்து என்கிட்ட கம்ப்யூட்டர் இல்லை, என்கிட்ட லேப்டாப் இல்லை, என்னால் போட முடியல, எனக்கு வந்து இதெல்லாம் தெரியல அப்படின்ற கேண்டிடேட்ஸ் தயவு செய்து யோசிக்காதீங்க, பயப்படாதீங்க. இவங்க வந்து காமன் சர்வீஸ் சென்டர், மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. ஸோ இதுக்கு கீழே இந்தியா முழுக்க நிறைய சென்டர்ஸ் இருக்குது. ஸோ இந்த சென்டருக்கு நீங்கள் போயிட்டு உங்களோட ஃபோட்டோ, டாக்குமெண்ட்ஸு, சைனு இதெல்லாம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. டோட்டலாக அப்ளிகேஷன் ஃபீஸ் கட்டுற வரைக்கும் அவங்களே இருந்து உங்கள் அப்ளிகேஷனை ஃபில் பண்ணி உங்களுக்கு இந்த அப்ளிகேஷனை போட்டு தருவாங்க. ஸோ இந்த சென்டர்ஸை நீங்கள் போய் ரீச் பண்ணிங்கன்னா போதும், அவங்கக்கிட்ட கேட்டிங்கன்னா அவங்க அதை பண்ணி தருவாங்க. அதே மாதிரி இந்த சென்டர்ஸ் எனக்கு எங்கே இருக்குது அப்படின்னு தெரியல அப்படின்னு இங்கே நான் ஒரு வெப்சைட் கொடுத்துருக்கேன், www.csc.gov.in. இந்த வெப்சைட்டுக்குள்ளே போயிடுங்க. நீங்கள் மொபைலில் போட்டாலே இந்த வெப்சைட் வந்துடும். இதில் நீங்கள் எந்த ஊராக இருந்தாலும் சரி, அந்த ஊரில் நான் சொல்லியிருக்கேன் இந்த காமன் சர்வீஸ் சென்டர் எங்கே இருக்குது அப்படிங்கிறது லிஸ்ட் அவுட் ஆகிருக்கும். அது உங்கள் ஊருக்கு நியரஸ்ட்டாக எந்த சென்டர் இருக்கோ நீங்கள் அங்கே போய் ரீச் ஆகிக்கலாம். அதே மாதிரி நியரஸ்ட் காமன் சென்டர் வந்து நீங்கள் லிங்க் மூலமாக எடுத்துக்கலாம். அந்த லிங்க்கும் நான் கொடுத்துருக்கேன், https://findmycsc.nic.in/csc/. ஸோ இந்த லிங்க்கு போய் டச் பண்ணிங்க அப்படின்னாலும் இது உங்களோட நியரஸ்ட் பிளேஸு, உங்கள் வீட்டிலேருந்து பக்கத்தில் எந்த காமன் சர்வீஸ் சென்டர் இருக்குது அப்படின்றதையும் காமிச்சு கொடுக்கும். நீங்கள் அந்த சென்டருக்கு போனீங்கன்னா போதும், உங்களோட டாக்குமெண்ட்ஸோட அவங்க உங்களோட அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுற வரைக்கும் ஹெல்ப் பண்ணுவாங்க. அடுத்தது ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ், அதாவது கேண்டிடேட்ஸ் வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆகிட்டாங்க, எக்ஸாம் எழுதிட்டீங்க, பாஸ் பண்ணிட்டீங்க. ஸோ ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸும் எடுத்துகிட்டு போயிடுங்க டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு. அதே மாதிரி ஸ்கேண்ட் காப்பி வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான கலரில் வந்து நீங்கள் உங்கள் ஃபோட்டோ, சிக்னேச்சர் இது எல்லாமே கரெக்டாக வச்சுக்கோங்க. அதுக்கு என்ன போர்ட்டலில் நீங்கள் அப்டேட் பண்ணணுன்றதையும் நான் இங்கே கொடுத்துருக்கேன். அதே மாதிரி உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் ஹிந்தியிலோ இல்லை இங்கிலீஷ்லேயோ தான் இருக்கணும், வேறு லாங்குவேஜில் இருந்தால் அக்செப்ட் பண்ண மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அதுக்கும் ஒரு சின்ன இது கொடுத்துருக்காங்க. ஒருவேளை உங்களது இங்கிலீஷ்லோ ஹிந்திலேயோ இல்லை அப்படின்னா செல்ஃப் அட்டஸ்டட் டிரான்ஸ்லேட்டட் வெர்ஷன் வந்து நீங்கள் ஒன்று ப்ரொடியூஸ் பண்ணலாம். அதாவது இங்கிலீஷ்லேயோ ஹிந்திலேயோ டிரான்ஸ்லேட் பண்ண ஒரு செல்ஃப் அட்டஸ்ட், அதாவது நீங்களே கையெழுத்து போட்டு இந்த டிரான்ஸ்லேஷன் வந்து உண்மைதான் அப்படின்றது நீங்கள் ஒரு கையெழுத்து போட்டு
நீங்கள் அதை ப்ரொடியூஸ் பண்ணலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ கீழே இந்தியன் ரயில்வேவோட காமன் வெப்சைட் கொடுத்துருக்கேன். அதில் நீங்கள் போனாலும் அங்கே போயும் இதே அட்வர்டைஸ்மெண்ட்டை உங்களால் வியூ பண்ண முடியும். இல்லை நீங்கள் வந்து தமிழ்நாடு பேஸ் கேண்டிடேட்டு நான் அதில் போகல அப்படின்னா rrbchennai.gov.in அப்படிங்கிற வெப்சைட் கொடுத்துருக்கேன். இதில் போனாலும் இதே அட்வர்டைஸ்மெண்ட்டை உங்களால் வியூ பண்ண முடியும். ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன். இதை தவிர அவங்க ஹெல்ப் டெஸ்க் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அந்த அட்வர்டைஸ்மெண்ட் உள்ளே போயிட்டு நீங்கள் படித்து பாருங்கள். உங்களுக்கு படித்து பார்க்க முடியலனாலும் நான் சொன்ன மாதிரி காமன் ஹெல்ப் சென்டர்ஸ் எல்லாம் இருக்குது. அங்கே போனீங்கனாலும் உங்களால் அந்த அட்வர்டைஸ்மெண்ட் ஃபுல்லாக படித்து பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு நீங்கள் குவாலிஃபைடாக இருந்தால் நீங்கள் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுங்கள். இதுதான் வெப்சைட். ஸோ இதுக்கப்புறம் என்னென்ன மாதிரியான வேகன்சி இருக்குது அப்படின்னா மொத்தம் 14 வகையான வேகன்சி தான் இந்த 32,438 வேகன்சி. சரிங்களா? மொத்தம் 14 வகையான ஒர்க் தான். இதுதான் வந்து அவங்க இத்தனை ஏன்னா ஆல் ஓவர் இந்தியாவுக்கு பிரிச்சிருக்காங்க. ஸோ என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் எஸ்என்டினா சிக்னல் அண்ட் டெலிகம்யூனிகேஷன், அசிஸ்டன்ட் ஒர்க் ஷாப்பு, அதே மாதிரி அசிஸ்டன்ட் பிரிட்ஜு, அசிஸ்டன்ட் கேரேஜ் அண்ட் வேகன், அசிஸ்டன்ட் லோகோ ஷெட் எலக்ட்ரிக்கல், அசிஸ்டன்ட் ஆப்ரேஷன் எலக்ட்ரிக்கல், அசிஸ்டன்ட் பிவே என்ஜினியரிங்கில், அசிஸ்டன்ட் டிஎல் அண்ட் ஏசி ஒர்க் ஷாப்பில், அசிஸ்டன்ட் டிஎல் அண்ட் ஏசி எலக்ட்ரிக்கல், அசிஸ்டன்ட் ட்ராக் மிஷின், அசிஸ்டன்ட் டிஆர்டி, பாயிண்ட்ஸ்மேன் பி, ட்ராக் மெயின்டெனர் 4. ஸோ இந்த 14 வகையான வேலைக்கு தான் இவங்க இந்த வேகன்சியை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா இது என்ன டிபார்ட்மெண்ட்டு, அதே மாதிரி சப் டிபார்ட்மெண்ட்டு நீங்கள் என்ன இதில் ஒர்க் பண்ண போகிறீங்க. அதாவது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் ஒர்க் ஷாப் அப்படின்னா ஒர்க் ஷாப்பில் மெக்கானிக்கல் படித்தவங்க வேலை செய்ய போகிறீங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயம்தான் இதுதான் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி மினிமம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் நீங்கள் 10th 12th படிச்சிருந்தாலே போதும். இல்லை ஐடிஐயோ டிப்ளமோவோ இல்லை வந்து அப்ரெண்டிஸ் சர்டிஃபிகேட்டு வச்சுருந்தீங்கனாலே போதும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவ்வளோ தான் குவாலிஃபிகேஷன். இதில் தவிர மொத்தமாக ஆல் ஓவர் இந்தியாவோட வேகன்சி நான் இங்கே கொடுத்துருக்கேன். இதில் அந்த 32,438 வேகன்சியும் நான் ஸ்ப்ளிட் பண்ணி அவங்க எப்படி கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரி கொடுத்துருக்கேன். பர்டிகுலராக சென்னை அப்படின்னும் போது 2,694 வேகன்சி வந்து சென்னைக்கு அலாட் பண்ணியிருக்காங்க. இதை தவிர நீங்கள் வேறு லாங்குவேஜ் பேசுகிறவங்க இல்லை வேறு ஒரு ஸ்டேட்டை சேர்ந்தவங்க அப்படின்னா அந்த ஸ்டேட்டுக்குரிய வேகன்சியும் கொடுத்துருக்கேன். இருக்கிறதுலே அதிகமான வேகன்சி நார்த்தன் ரயில்வே, அதாவது நியூ டெல்லிக்கான 4,785 வேகன்சி. அதுக்கப்புறம் இருக்கிறது மும்பைக்கு 4,672 வேகன்சி. ஸோ சென்னைக்கு பார்த்திங்கன்னா 2,694 வேகன்சி இருக்குது. நீங்கள் எந்த ஸ்டேட்டாக இருந்தாலும் அந்த ஸ்டேட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதுக்கான வெப்சைட்டும் இதே இந்த காமன் வெப்சைட்டுக்குள்ளே போனீங்கன்னா ஆர்ஆர்பி சென்னை மாதிரி ஆர்ஆர்பி கவுஹாத்தி, ஆர்ஆர்பி மும்பைன்னு நிறைய லிங்க் இருக்குது. நீங்கள் அது மூலமாக போய் அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி பர்டிகுலராக சென்னையில் என்னென்ன மாதிரியான வேகன்சி இருக்குன்றத டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன். ஸோ சென்னை அப்படின்னும் போது அசிஸ்டன்ட் எஸ்என்டி, இது எஸ்என்டி ஒர்க் ஷாப்புக்கானது சதர்ன் ரயில்வேல வேலை செய்கிறது. அசிஸ்டன்ட் ஒர்க் ஷாப் இது மாத்திரம் மெக்கானிக்கல் ஐசிஎஃப் சென்னைக்காக இந்த வேகன்சியை கொடுத்துருக்காங்க. இதில் மொத்தம் 445 வேகன்சி இருக்குது. ஃபஸ்ட்டு நான் சொன்ன அசிஸ்டண்ட் எஸ்என்டியில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 99 வேகன்சி. அசிஸ்டண்ட்டு ஒர்க் ஷாப்பு ஐசிஎஃப்கானது 445 வேகன்சி. அடுத்தது அசிஸ்டண்ட் ஒர்க் ஷாப்பு இது வந்து சதர்ன் ரயில்வேக்கு, இதில் டோட்டல் வேகன்சி 108. அசிஸ்டண்ட் பிரிட்ஜ் இதில் என்ஜினியரிங்கு மொத்தம் 6 வேகன்சி இருக்குது. அசிஸ்டண்ட் கேரேஜ் அண்ட் வேகனில் இது மெக்கானிக்கலுக்கானது 313 வேகன்சி இருக்குது. அசிஸ்டன்ட் லோகோ ஷெட் எலக்ட்ரிக்கலில் இது சதர்ன் ரயில்வேக்கானது, இதில் டோட்டலாக பார்த்தீங்கன்னா 62 வேகன்சி இருக்குது. அசிஸ்டன்ட் பிவே இது இன்ஜினியரிங் சதர்ன் ரயில்வேக்கானது, இது வந்து சென்னையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2 வேகன்சி தான் ஓப்பனாக கொடுத்துருக்காங்க. அடுத்தது அசிஸ்டன்ட் டிஎல் அண்ட் ஏசி ஒர்க் ஷாப்பு எலக்ட்ரிக்கல், இது சதர்ன் ரயில்வேக்கானது, மொத்தம் 40 வேகன்சி இருக்குது. அசிஸ்டன்ட் டிஎல் அண்ட் ஏசி எலக்ட்ரிக்கல் சதர்ன் ரயில்வேக்கானது 63 வேகன்சி கொடுத்துருக்காங்க. அசிஸ்டன்ட் ட்ராக் மிஷின் என்ஜினியரிங் இதில் வந்து 73 வேகன்சி ஓப்பனாக இருக்குது. அசிஸ்டன்ட் டிஆர்டி எலக்ட்ரிக்கல் இது சதர்ன் ரயில்வேக்கானது, இதோடைய டோட்டல் வேகன்சி பார்த்திங்கன்னா 155 வேகன்சி கொடுத்துருக்காங்க. அடுத்து பாயிண்ட்ஸ்மேன் பி இது டிராஃபிக், அதாவது சிக்னல் இருக்கு இல்லையா அதுக்கானது, இது சதர்ன் ரயில்வேக்கானதான் 199. ட்ராக் மெயின்டெனர்ஸ் இதுக்கு வந்து சதர்ன் ரயில்வேல டோட்டல் வேகன்சி பார்த்திங்கன்னா 1,129.
ஸோ டோட்டலாக இந்த 2694 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இதில் எல்லாமே சதர்ன் ரயில்வே, ஒரே ஒன்று தான் ஐசிஎஃப்கானது, அது 445 வேகன்சி. ஸோ கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள், மிஸ் பண்ணாதீங்க. ஏன்னா 10th படித்தவங்க எல்லாருக்கும் வேலைன்றதை சொல்லியிருக்காங்க. ஸோ கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் ஒன்றும் அவ்வளோ கிரிட்டிக்கலாக ஒன்றும் இருக்க போகிறதில்ல. ஸோ கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். பெஸ்ட் ஆஃப் லக் கைஸ். தேங்க்யூ.